கார்த்திக் சுப்புராஜ்னாலே ட்விஸ்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கினவர் தான். இந்த படத்தில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு தெரியுமா? இன்டர்வியூலேருந்தே அவர் நம்மளை ப்ரொமோஷன் பண்ணி இது லவ் படம் தான் அப்படி சொல்லி மைண்ட் செட் பண்ண வச்சு போய் உட்காந்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் லவ் படம் தான் வருது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்தோடனே படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒருவேளை இந்த படத்தை தலைவருக்காக பண்ணியிருப்பாரோ? சூர்யா அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யூனிக்கான ஒரு டேரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சூர்யா, பூஜா ஹெக்டே, கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள், சந்தோஷ் நாராயணன் அவர்கள், கருணாகரன் அவர்கள், ஜோஜி ஜார்ஜ் அவர்கள், ஜெயராம் அவர்கள், பிரகாஷ் ராஜ், நாசர் இவர்கள் எல்லாமே சேர்ந்து நடிச்சு வெளியாக இருக்க படம் தான் பெர்ஃபெக்ட். இந்த படத்தோட ஒன்லைன் என்னவாக இருக்குது அப்படின்னா, நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசு சூர்யாவை காட்டுறாங்க. அவர் ஒரு வாட்ச்மேனுக்கு பிறந்த குழந்தையாக இந்த படத்தில் காட்டுறாங்க. வாட்ச்மேன் அவர்கள் வந்து ஜோஜி ஜார்ஜ் வீட்டில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அன்னைக்கு நடந்த ஒரு வில்லன்ஸ் சண்டையில் வாட்ச்மேன் இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த குழந்தை அனாதை ஆயிடுது. ஸோ அதனால் ஜோஜி ஜார்ஜ் அவர்களோட ஒய்ஃபு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ஸோ வில்லன்ஸ் குரூப்பில் வில்லன்ஸ் அட்மாஸ்பியரில் வளர்கிறனால அந்த குழந்தைக்கு ஒரு க்ரே ஷேடு, அந்த கேரக்டருக்கு ஒரு க்ரே ஷேடாகவே ஃபுல்லில் வந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் வர்றதுக்கு பூஜா ஹெக்டே அவர்கள் வந்து சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. அது சூர்யா சார் லைஃப்பில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டாக அமையுது. பட் மேஜர் ஆஃப் த போர்ஷன் அந்த கேரக்டர் வந்து க்ரே ஷேடில் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஜோஜி ஜார்ஜ் அவர்களுக்கும் பூஜா ஹெக்டே அவர்களுக்கும் சூர்யா சாருக்கும் என்ன சம்மந்தம், என்ன இருக்குது அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், அந்த காமெடி போர்ஷன் ஃபுல்லாக அப்படி போயிட்டுருக்கனால அவ்வளோ என்ஜாயபிளாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல்லாகவே ஸ்லோவாக போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கங்கே நைட்டாக நம்ம அப்படியே கண்ணசைக்கும் போது கண்ணசைஞ்சு அப்படி தூக்கும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்லாம் நம்ம லைட்டாக எழுப்பி விட்றாப்புல ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த கனிமா சாங்காக இருக்கட்டும், அந்த கண்ணாடி பூவே சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. முக்கியமாக அந்த கனிமா சாங் நடக்கிற சுற்றி ஒரு 20-25 நிமிஷத்துக்கிட்ட ஒரு சிங்கிள் ஷாட் வரும். அது ஒரு கல்யாண மண்டபத்தில் வரும். அது அவ்வளோ சூப்பராக ஸ்டேஜ் பண்ணி அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஒரு 5 பேர் 10 பேர் மெயின் கேரக்டர்லாம் கிடையாது. பின்னாடி ஆடுற குரூப் டான்சர்ஸ்லேருந்து, ஃபைட்டர்ஸ்லேருந்து, சூர்யா சார், ஜோஜி ஜார்ஜ், பூஜா ஹெக்டே எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து இன்டர்வல் கொண்டு வராங்க. இன்டர்வல் வராங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் பண்ணிடுவாங்க. அப்படியே சீன் அப்படியே ஒரு பீக்கில் போகும். ஜிகர்தண்டா XXX பார்த்துருப்பீங்க, ஜிகர்தண்டா பார்த்துருப்பீங்க, பேட்டை பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி அப்படியே வந்து நிற்கும், ஒரு ஹை மூமெண்ட்டில் வந்து நிற்கும். அந்த ஹை மூமெண்ட் வந்து இங்கே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் லவ் போர்ஷன் தான், லவ் படம் தான் அப்படி சொல்லி நம்ம மைண்ட் செட் பண்ணிவிட்டு இன்டர்வியூலையும் அப்படியே பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் டோட்டல் வேறு மாதிரி என்னோடய யூஷுவலான படம் தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நம்மளை லவ் போர்ஷன் லவ் படம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை மைண்ட் செட் பண்ண வச்சுட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஒரு எமோஷ்னல் ட்ராமா, ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே கொடுத்தாங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கேப்பா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படி சொல்லி போயிடும். ஆக்சுவலி உண்மையிலே அவரோட யூஸ்ஃபுல்லான ரைட்டிங்காக இருந்தாலுமே டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. பட் அந்த செகண்ட் ஹாஃபில் வர்ற எல்லா போர்ஷன்ஸுமே நீங்கள் அவரோட ப்ரீவியஸ் படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெகமேதந்திரம்லேருந்து ஜிகர்தண்டா XXXல, பேட்டையில் எல்லா படத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு கதை அவரோட ஐடியாலஜியில் அவரோட படத்தில் இந்த படத்தில் இருக்குது, ஒரு கதை பின்னாடி இருக்குது. ஸோ இந்த படத்தில் சூர்யா சார் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். சில இடத்துல அந்த அழுகிற சீன்லாம் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதை இன்னும் நல்லா ஒர்க் வாங்கியிருக்கலாம். மற்றபடி அந்த ஃபைட் பண்ணுறது, ஸ்டைல் காட்டுறது அதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கனிமா சாங்கில் அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆடலை, ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கேரக்டர் ஒரு ரீசனாக இருந்திருக்கு. அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பூஜா ஹெக்டே அவர்கள் சில லவ் எமோஷ்னல் சீன்ஸில் வந்து அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. கருணாகரன், ஜெயராம் அவர்கள் போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக தேட்டரில் பிளாஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய கவுண்டர்ஸ், நிறைய காமெடி, அதெல்லாம் நிறைய லாஃபர்லாம் ரொம்பவே ஒர்க் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். நாசர் அவர்கள் கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா ஜெகமேதந்திரமில் வர்ற அந்த பீட்டர் கேரக்டர் தான். அது ரொம்ப எஸ்டாப்ளிஷாக இருக்கும். இது ஸ்லைட்டாக ஷட்டிலாக வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எல்லாமே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதையும் தாண்டி பின்னாடி ஒரு எமோஷ்னல் ட்ராமா, மக்களுக்கான கதை தான், இது என்னோட யூஷுவலான ஒரு கதை தான் அப்படி சொல்லி கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இந்த May 1 ரெட்ரோ படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்துங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் பாய் ஃப்ரம் நாகேந்திர குமார்.